வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா புதைப்படிவ அருங்காட்சியகத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ என்னென்ன மியூசியத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பேர் தான் வயிற்றுக்காளி. இதில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரியும். புதைப்படிவ படிவங்கள். வாங்க உள்ளே நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலுங்க, மறக்காமல் வாங்க. இது நேஷ்னல் ஹைவேல தாங்க இருக்குது. கீழப்பழுவூர்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டரில் தான் நேஷ்னல் ஹைவேல தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது கேம்பிரியன் காலம். இதில் உங்களுக்கு தெளிவாக போட்டிருப்பாங்க கேம்பிரியன் காலம்னா என்னன்னு. இது சைலூரியன் காலம். இது கார்போனிபரஸ் காலம். இங்கே பாருங்கள், இதுதான் மீசோசோயிக் காலம். சான்ஸே கிடையாதுங்க. இது ஜுராசிக் காலங்க. மறக்காமல் பாருங்கள், இது ஃபுல்லாகவே புதைப்படிவ மியூசியம். மற்ற மியூசியம் மாதிரி கிடையாது. இது ஃபுல்லாகவே புதைப்படிவ மியூசியம். இது ஆக்சுவலாக எரிமலை. எல்லாருமே டைனோசர் முட்டை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் பார்த்துருக்கீங்களா? இதுதாங்க உண்மையான டைனோசர் முட்டை. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா இதில் இந்த அரியலூர் மாவட்டத்தில் ஃபுல்லாகவே சிமெண்ட்டு தாங்க அதிகமாக தேடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் தோண்டும் போது தான் டைனோசர் முட்டையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதாங்க உண்மையான டைனோசர் முட்டை. இதில் உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருப்பாங்க. இது ஃபுல்லாகவே கனிமங்கள். என்னென்ன கனிமம்லாம் எடுத்திருக்காங்கன்னு ஜிப்சம்மு, பெல்ஸ்பாரு, ஸோ எல்லாமே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருவோட்டலி. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். இது ஃபுல்லாகவே வேறு லெவல் மியூசியங்க. இது இதெல்லாம் ரொம்ப ரேரு, கிடைக்கவே கிடைக்காது. ஃபுல்லாக கனிமங்க. சான்ஸே கிடையாதுங்க. இது ஃபுல்லாகவே கனிம தாது. இதெல்லாம் நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். இதுவும் கனிமத்தாது தாங்க.